நான் உங்கள் வைல்ட் பிரின்சஸ். இன்னைக்கு நம்ம என்ன கவிதை தொகுப்பு பார்க்க போகிறோம்னா, கவிஞர் இசையோட அந்த காலம் மலையேறி போனது அப்படின்ற கவிதை தொகுப்புல இருந்து கிறுக்குன்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம கவிதை பார்க்க போகிறோம். வாங்க கவிதைக்குள்ளே போகலாம். கிறுக்கு. மார்கழி பனியில் காதடைத்த பஞ்சோடு அதிகாலை 5 மணிக்கெல்லாம் மைதானங்களில் ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஃபிட்னஸ் கிறுக்கு பிடித்திருக்கிறது. அதே சிற்றஞ்சிறு காலையில் மது விடுதியின் கதவுகளை ஓங்கி ஓங்கி தட்டுகிறான் ஒருவன். அவனை தான் நாம் குடிக்கிறுக்கென்கிறோம். உருளைக்கிழங்கு போண்டாவை மனமுடித்து அதனுடைய 43 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்ததொரு கிறுக்கு. சிங்கத்தின் வாயில் தலையை தந்துவிட்டு கர்த்தரை நோக்கி கூவுகிறதொரு கிறுக்கு. பெண் கிறுக்கில் பல 100 உட்கிறுக்குகள். ஒன்று கார்குழல் என்றனத்த, மற்றொன்றோ கால்விரல் என்று முணங்குகிறது. கிறுக்குகள் தம் கிறுக்குத்தனத்தின் அச்சில் ஜம்மென்று அமர்ந்திருக்க அதில் ஒரு கிறுக்கு நேற்று உத்திரத்தில் தொற்றி விண்ணுலகு போனதேன். போகும் முன் தன் பியானோவை 100 சுக்காக்கியதேன். இந்த மாதிரியான கிறுக்குத்தனம் எல்லார்ட்டையுமே உள்ளதுதான். அதை கிறுக்கு அல்லது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு கவிதைக்காண்டி சொன்னாலும் அது ஒரு அடிமன ஆசை. இந்த ஆசை உருளைக்கிழங்கு போண்டா சாப்பிட்றது போல சின்ன ஆசையாகவும் இருக்கலாம். IAS IPS இல்லை ஒரு பெரிய இசைக்கலைஞர் ஆகணுன்ற மாதிரியான பெரிய ஆசையாகவும் இருக்கலாம். அதை தான் கவிஞர் ஃபிட்னஸ்க்கு இருக்கு அப்படின்னா நம்ம பயிலோ காலையிலே எஞ்சி உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருப்பானுவோம். எதுக்கு அப்படின்னா 6 பேக் வைக்கணும், அப்படி லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபிட்னஸ்க்கு இருக்கு. இப்போ மது பிரியர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க 12 மணிக்கு தொடக்கிற கடைக்கு 11 மணிக்கே போய் பிளாக்ல வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களை பார்த்தோம் அப்படின்னா மேக்கப் இருக்கு. அவங்க மேக்கப் இருக்கு மட்டும் இல்லாமல் பல 100 உட்கிறுக்கு வேற அவங்கள்ட்ட இருக்கும். அது நம்ம கல்யாணம் முடிஞ்ச பயில்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஆளாளுக்கு ஒரு கிறுக்கு இருக்கும். இப்போ ஏத்தாப்புல உட்காந்துருக்கவனுக்கு கேமராக்கு இருக்கு, இவனுக்கு சிகரெட்க்கு இருக்கு, திவ்யாவுக்கு ஏசுக்கு இருக்கு, எனக்கு பிரியாணிக்கு இருக்கு. இதில் பெரிய கிறுக்கு கேமராக்கு இருக்கு தான். ஏன் அப்படின்னா அவனோட கிறுக்குத்தனத்தை அடையிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அதுக்காண்டி அவன் அந்த கிறுக்குத்தனத்தை விடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த கிறுக்குத்தனத்தோட தான் அவன் வாழணும். இப்போ நான் 10 நாளாக பிரியாணி சாப்பிடலை, அதுக்காண்டி நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? பழைய கஞ்சை குடிச்சிட்டு வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதுதான். அவங்க கிறுக்குத்தனத்துக்காக அதனோட வாழுங்க. ஜெயிக்க முடியாட்டினாலும் பரவாயில்ல, அதுக்காண்டி உத்தரத்தில் போய் தொங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இதை தான் கவிஞர் கவிதையில சொல்லியிருக்காரு. இப்போ கிறுக்குகள் தம் கிறுக்குத்தனத்தின் அச்சில் ஜம்மென்று அமர்ந்திருக்க அதில் ஒரு கிறுக்கு நேற்று உத்திரத்தில் தொற்றி விண்ணுலகு போனதேன். போகும் முன் தன் பியானோவை 100 சுக்காக்கியதேன். இப்போ பியானோவை 100 சுக்காக்கியதேன்னு கேள்வியில கேட்டிருக்கும் போது ஒரு இசைக்கலைஞன் தன்னோட ஆசை நிறைவேறாம போய் தற்கொலை பண்ணியிருக்கான். ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஆசையோட தான் நம்ம வாழணும். நம்ம தற்கொலை எதுக்குமே முடிவாகாது. ஸோ இது ஒரு முட்டாள்தனம். நம்மளுக்கு பிடிச்சிருக்க விஷயத்தோட நம்ம லைஃப்பை கொண்டு போனால் நல்லா இருக்கும்.